உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அவையில் உள்ள அனைத்து அன்பான நல்லுடங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த கிளப்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசின எல்லாரும் எல்லா விதமான விழிப்புணர்வும் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வும் சரி, சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு, பெண்கள் பற்றிய விழிப்புணர்வு, இது மாதிரி எல்லாமே வந்துட்டு எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே மிக அழகா சொல்லிட்டாங்க. அதனால இங்க சிங்கப்பெண் சிறப்பு படை மட்டும் நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப நம்ம நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சியில மட்டும் நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புலதான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சியே இருக்கு இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இங்கேயே தெரியுது, ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கீங்க. அதுவும் வீட்டை பாத்துக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி வீட்டை விட்டு தினமும் வெளியில போயிட்டு இருக்கீங்க. நாம அப்படி போகணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இருக்கிறதுனாலதான் நீங்க தைரியமா நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப வர முடியுது. அந்த பாதுகாப்புல முக்கியமான பங்கு வகிக்கிறது நமது தமிழக காவல்துறை. அந்த காவல்துறையிலிருந்து ஒரு அங்கமாத்தான் இப்ப பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சிங்கப்பெண் சிறப்பு படை. இப்ப நம்ம பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு, நிறைய அமைப்புகள் இருக்கு, என்ஜிஓஸ், இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பங்குகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நாளொரு வண்ணம் எங்காவது ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வலுத்து கொண்டேதான் இருக்கு. அதை நம்ம தினமும் டிவியில பாக்குறோம், நியூஸ். ஏதாவது ஒரு சின்ன குழந்தையில இருந்து, ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து அது வயதான 80 வயது வயதானவங்க வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான கேசஸுமே நாங்க பார்த்திருக்கோம். இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்ப உருவாக்கி இருக்கிற சிங்கப்பெண் சிறப்பு படையுடைய அதோட நோக்கம், செயல்பாடுகள் குறித்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்ல உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா நீங்க அவங்கள நாடி போவீங்க. பட் எங்களுடைய படை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி இல்லை. இது எல்லா விதமான எங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அனைத்து பிரிவுகளையும் சேர்த்து நாங்க ஒன்னா பண்றோம். மற்ற அமைப்புகள் என்ன பண்ணுதோ அந்த வேலை எல்லாமே சேர்த்து எங்கெங்க எல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போறாங்க, வீட்டை விட்டு வெளியில போறதுல இருந்து, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போதும், ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கீங்க, ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு போறீங்க, நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வெளியில வர்றீங்க, இது மாதிரி நீங்க எல்லா இடத்துலயுமே இப்ப பெண்கள் இருக்காங்க. ஆண்களுக்கு நிகரா பெண்கள் எல்லா துறையிலுமே இருக்காங்க. மருத்துவம், விஞ்ஞானம், அறிவியல் சொல்லிட்டு சொல்லவே வேணாம். அந்த விளையாட்டுத்துறையில இருந்து எல்லாத்துலயுமே பெண்கள் சரிநிகரா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய நாட்டில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு. சில சமயம் அந்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது. அதனாலதான் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு புது புது அமைப்பு எல்லாம் உருவாக்க வேண்டியதா போயிருது. இப்ப அதனாலதான் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்ற உடனேயே அதைத்தான் அனலைஸ் பண்ணி கண்டிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை 100% உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கி இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். நாங்க இப்ப ஜூன் 9ஆம் தேதி இது இனாகிரேட் பண்ணாங்க சென்னையில. நாங்க எல்லாமே இதுல கலந்துக்கிட்டோம். அதுக்கான தனி ட்ரைனிங்களுக்கு 1 month கொடுத்தாங்க. அதையும் நாங்க சிறப்பா முடிச்சுட்டு போனோம். அப்ப அவர் கொடுத்த அட்வைஸ் அதுதான். நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு கோர்ஸ், அது பெண்களை வச்சு பெண்களுக்காக முதல் முறையா நம்ம சிஎம் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்காரு. ரொம்ப ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. அந்த நம்பிக்கையை நாங்க கண்டிப்பா நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம தமிழகம் முழுதுமே இப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இந்த மாதிரி பெண்கள் மட்டும் இருக்கிற கோர்ஸ் எங்கேயுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான். நீங்க போன்ல கூட கூகுள் கூட பண்ணி பாருங்க, நம்ம சிங்கப்பெண் ஸ்பெஷல் கோர்ஸ் தான் பெண்கள் மட்டும் இருக்கிற ஒரு கோர்ஸ். அதனால அதுவே நாங்க வெளியில எல்லாம் போகும்போது இங்கே நீங்க ரொம்ப சந்தோஷமா எங்களை வெல்கம் பண்ணாங்க. வெளியில அப்படித்தான் போகும்போதே இந்த யூனிஃபார்மோட போய் நாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல, ஒரு சண்டே அப்படின்னா நாங்க மாலுக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், எல்லா இடத்துலையும் காலையில அவங்க வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணும் போது இன்னைக்கு நாங்க எங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க எங்களை தான் ஃபர்ஸ்டா பாத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ ரேஸ் கோர்ஸ் அப்படின்னு நாங்க காலையிலேயே நம்ம சிட்டியில இருக்கிற ஒரு முக்கியமான ஏரியா எல்லாமே நாங்க கவர் பண்ணிட்டோம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்க எங்க போனாலும் நீங்க தெரியுறீங்க, எங்களுக்கு இப்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த யூனிஃபார்ம்ல அப்படி அந்த வண்டியில நிக்கிறதே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு தருது அப்படிங்குது. எங்களுடைய நோக்கமே அதான். எங்களை பார்க்கும் போதும் எங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும், அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு இருக்கணும், தைரியமா அவங்க டிராவல் பண்ணணும், அவங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாமே எங்கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி ஷேர் பண்ணணும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் எங்க சிங்கப்பெண் போர்ஸ் செயல்படுது. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். இந்த மாதிரி பெண்களுக்கான விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எல்லாமே காலேஜ், ஸ்கூல்ஸ்,
கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ், ஷோரூம், இந்த மாதிரி எங்கெங்க எல்லாம் பெண்கள் இருக்காங்களோ அங்க எல்லாமே எங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு போய் நாங்க எங்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு, நீங்க எப்படி ஒரு பொது பொது உணர்வோட இந்த மாதிரி நல்லா ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்க எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி கூப்பிடுறாங்களே, எங்களை ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா போறேன். ஏன்னா அங்க எல்லாம் பெண்கள் இப்படி எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி அதிகமான பெண்கள் பார்க்கும்போது இன்னும் பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது இன்னொன்னு, பெண்களுக்கான தற்காப்பு கலையை வளர்த்துக்கணும். அதை நான் உங்ககிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது எங்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா போலீஸ்ல நாங்க ஒரு மணி நாங்க படிச்சு எக்ஸாம் எழுதி உள்ள போயிடும் தான். பட் எங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை உருவாக்குறது அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் ஒண்ணு, இன்னொன்னு எங்க கையில இருக்க அந்த வெப்பன் இல்லைங்களா, அந்த வெப்பன் எப்படி ஹேண்டில் பண்றது, இன்னொன்னு நம்ம அந்த வெப்பனே இல்லாதப்போ யூஸ் பண்ண முடியாதப்போ இருக்கும்போது எப்படி நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க தற்காப்பு கலையை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நாங்க காலேஜ் எல்லாம் போகும்போது அந்த மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு டெமோ எல்லாம் காட்டுறோம். நாங்க வந்து எங்க போலீஸ் அவங்க எல்லாமே நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. கராத்தே மத்த எல்லா விதமான தற்காப்பு கலைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவங்கள வச்சு நீங்க ஒரு பஸ்குள்ள டிராவல் பண்ணும்போது, இல்ல ட்ரெயின், இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு பறிக்கிறாங்க, செயின் ஸ்நாச்சிங் பண்ணும் போதெல்லாம் எப்படி நீங்க அந்த செகண்ட்ல வந்து உங்களை வந்து பாதுகாத்துக்கிறது, அந்த ஒரு செகண்ட்ல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க எப்படி பாதுகாப்பா இருக்கிறது அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு நாங்க செஞ்சு காட்டி டெமோ எல்லாம் காமிச்சிருக்கோம். அதனால அந்த தற்காப்பு கலையை வந்துட்டு வளர்த்துக்கணும். இன்னொன்னு, சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து தினமும் அடிக்கடி வந்து இந்த சட்டத்துல வந்துட்டு அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சில புது சட்டம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. முதல்ல ஐபிசி, இப்போ பிஎன்எஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில குற்றங்களுக்கான தண்டனை எல்லாம் அதிகப்படுத்தி இருக்காங்க. முதல்ல ஈவ்டீசிங் ஆக்ட் இருந்துச்சு. அப்புறம் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்ட் எல்லாமே வந்துட்டு அப்டேட் ஆகி வந்துட்டு அமெண்ட்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றம் நடக்கும்போது அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மள ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க நினைக்கலாம் நம்மள ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்காங்க வச்சுக்கோங்களேன் குருகுருன்னு, அது வந்து தப்பா, அதுல சட்டத்துல வந்து தண்டிக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, இருக்கு இல்லையா? நமக்கு நாம நின்றுட்டு இருக்கோம், நம்மள ஒருத்தங்க வந்துட்டு பாத்துட்டே இருக்காங்க கன்னியூவா, அது நமக்கு வந்து ஒரு அன்ஈஸியா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு குற்றம் தான். அது ஹராஸ்மெண்ட் தான். அது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்துட்டு ஒரு அசிங்கமா இருக்கு, அது கஷ்டமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது தவிர இது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. அவன் கேட்பான், நான் இன்னும் பார்க்கத்தானே செஞ்சேன், நான் வேற ஏதாவதுமா செஞ்சேன், இதெல்லாம் ஒரு நாமளே நினைச்சுப்போம், அவன் பார்க்கத்தானே செஞ்சா இது நம்ம எப்படி இது போய் கம்ப்ளைண்ட் பண்றது. இன்னொருத்தவங்க தாண்டி சிலர் பாத்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னோம் அப்படின்னா நம்மள அலக்களிப்பாங்க. இன்னொன்னு, இதை வந்துட்டு வெளியில வந்து நாளைக்கு பேப்பர்ல வந்துடும். இப்ப கூட நாங்க சிங்கப்பெண் போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நாங்க சொல்றோம், இதுல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சமே பாத்தீங்கன்னா உங்க ரகசியம் காக்கப்படும். நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்து உங்க சம்பந்தப்பட்டது எதுவும் உங்க பேரோ நீங்க என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறது எதுவுமே நீங்க வெளியே வராது. தைரியமா உங்க கம்ப்ளைண்ட் நீங்க கொடுங்க. அப்பதான் வந்து அந்த குற்றம் செஞ்சவன் திருப்பி பண்ண மாட்டான். நீங்க இப்படி வந்துட்டு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் துணிச்சலாகி திரும்ப திரும்ப எங்கெங்கயோ அந்த தப்புகள் பண்ணிட்டே தான் இருப்பான். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு குற்றம் பண்றான்னா கண்டிப்பா அவன் 4 இடத்துல பண்ணுவான். அதை தடுக்கணும்னா நீங்க முன் வந்து தைரியமா சொல்லணும். இங்க பெண்கிறது பேர்ல மட்டும் இல்லாம அந்த சிங்கத்தோட தைரியம் கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ள இருக்கணும். அந்த தைரியத்தை சொல்லும் போதுதான் இந்த பேருக்கே ஒரு அழகு. அதனால சிங்கப்பெண் வச்சிருக்கான். அது சிங்கம்னாவின தைரியம், துணிச்சல், விடாமுயற்சி அதானே. அதனால எதையுமே நீங்க அசால்ட்டா இவ்வளவுதானே பண்ணா, என்ன கையில தானே தட்டுனா, பின்னாடி தானே தட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு விட்டுட்டு போக கூடாது. அதுதான் பின்னாடி ஒரு பெரிய குற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். அதனால பெண்களாகி நீங்க வந்துட்டு அந்த மாதிரி குற்றம் அந்த தைரியத்தை நீங்க வளர்த்துக்கணும். என்ன பிரச்சனைனாலும் தைரியமா முதல்ல வெளியே சொல்லணும். நீங்க சொன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனை அந்த அந்த தப்பு பண்றவன் அதோட வந்து எங்கனாலையும் தடுக்க முடியும். இல்லைன்னா நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் போகும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க எல்லாரும், காவல்துறையோட நடவடிக்கை சரியில்லை, உங்க பாதுகாப்பு சரியில்லைன்னு மொத்தமா அந்த பேரை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கான நாங்க பணியை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன் வரணும். வந்து பயந்துக்க கூடாது. முக்கியமா அத பெண்கள்னாலே பயம்தான். அழகுங்கிறதெல்லாம் போய் பெண்கள்னா அழகு ஒண்ணு, இன்னொன்னு அதையும் தாண்டி அவங்ககிட்ட பயம் அதிகமா இருக்கும். அந்த பயம் தான் நம்மளுடைய பெரிய பலவீனமே. சோ அந்த பயத்தை வந்து தூக்கி போடுங்க. தைரியமா வந்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லணும். இந்த சிங்கப்பெண் போஸ்ட்ல நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எதுவா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸ கூட எங்களுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 100 கால் வருது. நைட் 9 மணிக்கு ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் உடைச்சு போட்டுட்டு இருக்காரு. 10ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க, என்னால முடியலன்னு. அந்த நேரத்துல அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு கிரைம் கேஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. அவங்க அதை பார்க்க வேண்டியதா இருக்கு முக்கியமான. சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த காவல்துறையிலுமே வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு இப்ப நாங்களாம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண போறது இல்ல. நாங்க வந்துட்டு அதனால வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த அஃபென்ஸ் நடக்காம ஒரு ப்ரிவென்ட் பண்ணி
அவங்கள ஒரு ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பாதுகாப்பா இல்லை, எனக்கு வெளியில தங்க வைங்க அப்படின்னா அதுக்கான ஏற்பாடும் நம்ம பண்ணி தரோம். அதுக்கான நிறைய அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளை நாங்க கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை தற்சமயம் அந்த மாதிரி இடத்துல போய் நாங்க ரெஸ்கியூ பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அவங்களுக்கு நாங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நாங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அதை வந்து மனசுல வச்சுக்கணும். அந்த தைரியம் தான் பெண்களுக்கான முக்கியமான ஆயுதமே. சரி, இப்ப சிங்க பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ஸ்பெஷல் நம்பரே கொடுத்தாங்க, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்தாங்க, தெரியுங்களா யாருக்காவது? ஒரு 3 days முன்னாடி தான் நியூஸ்ல சொன்னாங்க. 181 இருக்குங்க. கரெக்டுங்க. 1091 முதல்ல வந்துட்டு அது பெண்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பரா தனியா இருந்துச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லிட்டு 1091 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கால் வந்துட்டு யார் கால் பண்ணாங்களோ அந்த நம்பர் வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப அந்த நம்பர் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்களே கான்டாக்ட் பண்ணிட்டு எங்கிருந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அந்த இடத்துக்கே வந்துட்டு நாங்க எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ போவோம். ஏன்னா எங்களுடைய ஒர்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்ரோலிங் தான். கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லா மெயினான இடத்துல ஃபுல்லா பேட்ரோலிங் போயிட்டே தான் இருக்கும். ஒரு ஆஃப்டர் ஒரு 10 o'clock மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டியோட அவுட்டர் சைடு நாங்க போவோம். முக்கியமான இடத்துல அந்த வேலைக்கு போற வரைக்கும் எல்லாமே ஒரு சிட்டிக்குள்ளதான் இருப்பாங்க இல்லைங்களா? அதனால வந்துட்டு அதுக்குள்ளதான் எங்க மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்பு, அங்க அவசர அவசரமா ஏறுவாங்க, பஸ்ல போவாங்க. அதனால அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பேட்ரோலிங் போவோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அவுட்டர் சைடு, ஏன்னா லேட் நைட்ல அக்கரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி டைப்புக்கு மேல நாங்க வந்து கொஞ்சம் அவுட்டர் சைடுக்கு போய் அங்க எல்லாமே கொஞ்சம் மானிட்டர் பண்றோம். இன்னும் வந்துட்டு நிறைய வந்து இப்போதான் ஆரம்ப கட்டம் தான். அதனால எங்களுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கான வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, வெப்பன் கொடுத்துருக்காங்க, எங்களை தற்காத்துக்கிறதுக்கான கலைகள் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்து சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன் எல்லாம் வரப்போகுதுங்க. ட்ரோன்கள் எல்லாம் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே மானிட்டரிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பிளேசஸ்ல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்ட்ரீட் எல்லாம் போய் வண்டியில இப்படி போயிட்டு வரோம் அப்படின்னா அதுக்குள்ள சில அந்த பசங்க இந்த போதைப் பொருள் யூஸ் பண்றவங்க எல்லாமே நின்றுட்டு வந்துட்டு இந்த கொஞ்சம் ஆஃப்டர் ஒரு 10 o'clock மேல எல்லாம் வம்பு பண்ற மாதிரி சொல்றதுனால அந்த மாதிரி இடத்தையெல்லாம் கூட மானிட்டர் பண்றதுக்காக இப்ப ட்ரோன் வந்துருச்சு. இப்ப அதுக்கான வந்து பயிற்சி அடுத்தது எங்களுக்கு கொடுப்பாங்க. மறுபடியும் அதை போய் நாங்க சென்னைக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து ஈஸியா வந்துட்டு பெண்களுக்கு தொல்லை தர்றவங்க, அது அவங்க லேட் நைட் எல்லாத்தையுமே வந்து அதுல நாங்க மானிட்டர் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ எங்களுக்கான அந்த அந்த இதுவும் மிச்சமாகும் இல்லைங்களா? போய் ஒவ்வொரு பக்கமா மானிட்டர் பண்ணிட்டு வரணும், ஒவ்வொரு லிமிட்டா பாக்குறதெல்லாம் இப்ப எல்லா சிட்டியில இருக்கிற சிங்கப்பெண் போர்ஸ் எல்லாமே இப்ப 4 போர்ஸ் தான் இருக்கும். ஒரு 4 SI பிளஸ் 2 அதர்ஸ். ஒவ்வொரு டீம்லயுமே ஒரு SI எங்களை மாதிரி 2 போலீஸ் இருப்பாங்க. அது மாதிரி மொத்தம் 4 டீம் இருக்கு. கோயம்புத்தூர் சிட்டி 2ஆ பிரிச்சு நார்த்ல 2 டீமும் சவுத்ல 2 டீமும். இப்ப மறுபடியும் வந்து 5 டீம் அதிகமா பண்றாங்க. ஏன்னா இன்னும் வந்து சிங்கப்பெண்கள் வந்துட்டு ரொம்ப விசிபிளா தெரியணும், நல்லா விசிபிள் போலீசிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் இந்த படையை வந்துட்டு அதிகம் பண்ணியிருக்காங்க. அதனால அது உங்ககிட்ட இருந்து கிடைச்ச வரவேற்புனாலதான் இப்ப எல்லாமே வந்து இந்த போர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு பாசிட்டிவா எல்லாரும் பேசுறதுனால இப்ப மேலிடத்து வரைக்கும் போய் இந்த மாதிரி இந்த சிங்கப்பெண் போர்ஸ் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2500 பேர் எடுக்கிறாங்க. சோ இங்க நிறைய இளம் சிங்கங்கள் எல்லாம் இருக்கீங்க. அதனால நீங்க எல்லாமே வெல்கம். இதுல வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்ப நாங்களும் எல்லாம் ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இதுல எங்களுக்கு வாலண்டியரா கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி சிங்கப்பெண் ஸ்பெஷல் போர்ஸ்க்குன்னு தனியா ஆள் எடுக்கிற வரைக்கும் இதுல வேற பெண்களுக்காக இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் வரலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு நாங்க போயிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு செய்யறத சேவை விட வேற என்ன இருக்கு? ஒரு குடும்பத்தோட சந்தோஷமே அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் குழந்தைகள் கிட்ட தான் இருக்கு. அந்த வீட்டுல ஒரு குழந்தை இல்லைன்னாவே எப்படி ஒரு ஆணும் பெண் இருந்தா கூட குழந்தை இல்லைன்னா இப்படி ஒரு சந்தோஷம் இல்லையோ, அது மாதிரிதான் அங்க ஒரு பெண் ஆப்சென்ட் ஆனாலும் அப்படித்தான். அதனாலதான் ஒரு குடும்பத்துடைய அழகே அங்க இருக்கிற பெண்கள் தான். ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்ததா சார் சொன்ன மாதிரி எல்லாமே நாமெல்லாம் சேர்ந்ததா சமுதாயம். அப்ப இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அட்டன் பண்றீங்க, இதெல்லாம் நீங்க வெறுமனே காதுல மட்டும் கேட்டுக்காம நீங்க எல்லாமே செயல்படுத்தணும். தைரியமா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைனா கூப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் இவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க, பட் இவங்க எல்லாம் செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த விஷயமே பெயரளவில் இல்லை. இதெல்லாமே மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கிற இந்த மேடைகளை எல்லாம் பயனுள்ள வகையில் பயன்படுத்திட்டு உங்களுக்கான அந்த விழிப்புணர்வை தர்றோம். அதனால நீங்க எல்லாமே நிச்சயமா இந்த மாதிரி இந்த கேட்டுக்கிற விஷயத்த இன்னும் நீங்க பலருக்கு வந்து ஷேர் பண்ணணும். மேடம் சொன்ன மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிக்குது. வளர்ற குழந்தைகிட்டையே நீங்க வந்து அவங்களுடைய பேச்சு அவங்ககிட்ட நிறைய பேசணும். குழந்தைகிட்ட இல்ல அப்படின்னா அவங்களுடைய சந்தோஷம் மத்ததெல்லாம் அதுக்காக டைவர்ஷன் ஆகும்போது அந்த ட்ரக்ஸ் எல்லாமே அவங்க எடுக்கிறது.
இப்போ இன்னொரு டீம் மொத்தம் 2 டீம் சிஎம் 2 கையெழுத்து வந்து இட்டிருக்காரு சிஎம். ஒண்ணு வந்துட்டு பெண்களுக்காக சிங்கப்பெண் ஸ்பெஷல் போர்ஸ். அடுத்தது சார் சொன்ன மாதிரி போதைப் பொருள் தான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த எஃபெக்ட் போதை யூஸ் பண்றதுனாலதான் அந்த பெண்களுக்கே பாதுகாப்பே தேவைப்படுது. அந்த போதைப் பொருளை ஒழிச்சான் அப்படின்னாவே பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிற நாடா நம்ம தமிழ்நாடு கண்டிப்பா மாறிடும். அதிகமான இப்ப நாங்க ஸ்கூலுக்கெல்லாம் அவேர்னஸ் போகும்போது டீச்சர்ஸ் எங்களை கூப்பிட்டு முதல்ல அதான் சொல்றாங்க. முதல்ல இந்த கொஞ்சம் பசங்க எல்லாம் வந்துட்டு இந்த கூலிக்ஸ் யூஸ் பண்றாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் உங்க பாக்கெட்ல நாங்க பேக்ல செக் பண்ணும்போது இருக்கு மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் அதுக்கு நீங்க ஏதாவது சார் கிட்ட சொல்லி ஏதாவது அவேர்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம என்னன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான குற்றம் தானே அதிகமா இருக்குன்னு நினைச்சோம். பட் ஸ்கூல்ல மத்தவங்கள பேசிதான் கேட்டிருக்கோம். பட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் நீங்க இந்த தகவலை எல்லாம் முதல்லயே போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேறீங்கன்னு கேட்கும்போது ஸ்கூலுக்கு வராம போயிடுவாங்க, டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட்டு கண்டிக்கும் போது காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, நாங்க கண்டிச்சுக்கிறோன்னு. இப்படி விட்டு விட்டு என்ன ஆகுது, அந்த பசங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் தான் கெஞ்சுறாங்க. அது அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதை யூஸ் பண்றாங்க. கேட்டா அவங்க என்ன அந்த பசங்க கிட்ட விளையாட்டுத்தனமா கூப்பிட்டு கேட்டா எங்க ஸ்கூல்ல படிக்கிற 12th அண்ணா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு 5th பையன் சொல்றான். சோ அப்ப வந்துட்டு அவங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க கொடுக்குறாங்க. இப்படி அதோடைய செயின் பாத்தீங்க அப்படின்னா பெரிய விதமா போகுது. சோ இவங்க எங்களுக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்ன மாதிரி வீட்டிலேயே இருக்குதா நமக்கே தெரியாம நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க தான், படிக்காதவங்க தான், படிக்கிற பசங்க இப்படி வந்து பாரபட்சமே இல்லாம அந்த போதைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அடிமையா இருக்காங்க. ஒரு முறை பயன்படுத்தினாவே திரும்ப திரும்ப வந்துட்டு அதை பயன்படுத்துறதுக்கு தோணும், அது அடிமைப்படுத்தும். அதனாலதான் வந்துட்டு போதைப் பொருள்ங்கிறது ஒரு அடிமை. அதனால நீங்க நிறைய பேர் இப்ப வீட்டுல இருக்கீங்க இல்லைங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. அதனால வந்துட்டு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய கணவரையும் பாத்துக்கணும், குழந்தைகளையும் பாத்துக்கணும், அவங்களுடைய ஒழுக்கத்துக்கும் முழு பொறுப்பு என்ன வைங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் தான். இப்ப வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வேலைக்கு போறீங்க, அப்புறம் எப்படி வந்து வீட்டுல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கும், எல்லாரும் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அது அப்படித்தான் தறிக்கிட்டு சுத்தும் அப்படிம்பாங்க. பட் நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற உங்களுடைய குழந்தைகள் வந்துட்டு நிச்சயமா நல்ல குழந்தைகளா தான் இருக்கணும். நீங்க சொல்லி கொடுக்கறது அந்த குழந்தை போய் ஸ்கூல்ல படிக்கிற மத்த பசங்க அந்த மாதிரி செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க உங்க குழந்தைகள் மூலயமா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் போகணும். அதனால அதை நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அதனால உங்க குழந்தைகிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உட்கார்ந்து கேளுங்க. அவங்களுக்கு வேற சொன்ன மாதிரி குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் டச்னே சொல்லிருங்க. அது இன்னும் ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல ஒரு ஆசைக்காக கொஞ்ச நாவே என்ன பண்றாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இப்ப பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க எந்த நோக்கத்துல தொடர்றாங்கன்னு தெரியலையே குழந்தை அப்படின்னு. இப்ப அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ எல்லாம் யாரும் முன்ன பின்ன தெரியாம எல்லாம் ரோட்ல குழந்தை விளையாடுன்னு அழகா எடுத்து கொஞ்சம் வயிற்றுல முத்தம் வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப அது மாதிரி தொடவே கூடாதுங்கிற தொடாம இருந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொன்னாலும் என்ன ஆச்சு, போக்சோ எல்லாம் போகும். ஒரு முறை குழந்தை சொல்லிடுச்சுன்னா அது அவ்வளவுதான். ஏன்னா நானும் ஆல்வம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ பேர் அந்த குழந்தை சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டு அதை தான் ஃபைனலா எடுத்துப்பாங்க. என்னதான் நீங்க இல்ல நாங்க இல்ல குழந்தை தெரியாம சொல்லுது அப்படின்னாலும் அதையெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு முறை குழந்தை சொல்லிடுச்சுன்னா குழந்தை சொல்றதை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. சோ வந்துட்டு நம்ம நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் எல்லாமே நம்மளுடைய ஆம்பளை பசங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுங்க. அதுதான் ரொம்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு வேலைக்கு போற பெண்கள் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இந்த சமூக வலைதளங்கள்லாம் அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அதெல்லாமே. இதுல வந்து பப்ளிக்கா போய் நீங்க வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் எல்லாம் ஓபன் பண்ணும்போது லாக் அவுட் பண்ணாம எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப அதனால வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அதுல இருக்கிற ஐடி எடுத்துக்கிறாங்க, அதுல இருக்கிற நம்பரை வந்து ட்ராக் பண்ணிக்கிறாங்க, அன்வான்ட் மெசேஜ் ஷேர் பண்றாங்க. இப்ப அதுக்கு பயந்துட்டு எல்லாம் என்ன பண்றாங்க சில பெண்கள், இதெல்லாம் வெளியில சொன்னோம்னா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லாம மறைச்சிடுறாங்க. இப்ப சைபர் கிரைம் ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அதிகமா. இப்ப சிஎஸ்ஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 தாண்டி போயிட்டு இருக்கு உமன்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாமே. இதுல வந்து பேரண்ட்ஸ்க்கே தெரியாதவங்க வந்து முதல்ல எங்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா எங்க வீட்டுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோங்க. இதுதான் அந்த பெண்கள் சொல்றது. அழகான நல்லா படிச்சுட்டு இருக்கிற, இன்னொன்னு படிச்சு வேலையில இருக்க ஐடில இருக்கிற பெண்கள் தான் வந்து எங்ககிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட். இது எல்லாமே வெளியில சொல்லிடாதீங்க, உங்களுக்கு எந்த டீடைல்னாலும் நானே சொல்றேன், என் பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணாதீங்க. இதுதான் அவங்க சொல்றது. பார்த்து அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டோ அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஆப்ல நினைச்சு நாங்க லவ் பண்றோம்னு சொல்லிட்டு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அதை அவன் தொழிலா வச்சுக்கிறான். எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணி போட்டோ ஷேர் பண்றது, கூட இருக்கிறத வீடியோ எடுக்கிறது, இது மாதிரி நிறைய. அதனால உங்க பெண் குழந்தைகளுக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி யாரையும் நம்பி போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது. ஏன்னால இப்ப எல்லாம் கொஞ்சம் டிபிலேயே போட்டோவே வைக்காதேன்னு சொல்லிட்டாங்க இப்பெல்லாம். ஏன்னா அதை கூட என்ன பண்றாங்க, அந்த பேஸை மட்டும் எடுத்து மார்பிங் பண்ணி வேற ஒரு உடல்ல பொருத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலே சில பெண்கள் இதை வந்து வெளியில சொல்ல முடியாது அசிங்கப்பட்டு என்ன பண்றாங்க, சில தவறான முடிவுக்கு எல்லாமே போயிடுறாங்க. அவங்க உயிரையே மாய்ச்சிக்க கூடிய அளவுக்கு
தவறான முடிவுக்கெல்லாம் போறாங்க. ஸோ அது எல்லாத்துல இருந்துமே அதனாலதான் சொல்றேன், தைரியமா வெளியில வந்து உங்க பிரச்சனை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப மார்னிங் இந்த மாதிரி பொய்யா வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு அதே வந்துட்டு வெளியில சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு அதை தவறான முடிவுல வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு அம்மாவா இருக்கிற நீங்க உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு, கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நீங்க அட்டன் பண்ணது எல்லாமே அவங்க வரலனாலும் இந்த இடத்துல நீங்க வீட்டுக்கு போய் இது எல்லாமே சொல்லி கொடுங்க. ஏன்னா ஒரு சமுதாயத்துல வந்துட்டு பெண்கள் மட்டும் பாதுகாப்பு இருக்கிறது பெண்கள் கையில மட்டும் கிடையாது, அந்த ஆண்கள் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுமே. ஒரு பெண்ணை தனியா நிற்கும் போது, ஒரு ஆபத்துல நிற்கும் போது ஆண்கள் தான் போய் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து ஆதரவா நிக்கணும். அப்படி அவங்களால காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி போலீஸுக்காவது கால் பண்ணி ஒரு தகவல் சொல்லணும். அதனால அந்த இதை வந்துட்டு அதே நான் ஆண்கள் மத்தியில நான் அதை கேட்டுக்கிறேன். அதனால பெண்கள் வந்து ஆதரவற்று நிற்கும் போது அவங்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது வந்துட்டு நம்ம சமுதாயத்தோடைய கடமையும் கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணுங்கிறது அவங்களுடைய ரைட்ஸ். அந்த ரைட்ஸுக்காக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே போராடணும். அதனால எல்லாருமே பெண் குழந்தைகளை வந்துட்டு மதிக்கணும், அவங்கள வந்துட்டு பாதுகாக்கணும். அப்பதான் ஒரு வளமான சமுதாயத்தை நம்மளால கொடுக்க முடியும். அதை நான் சொல்லிட்டு ஆல்ரெடி லேட் ஆச்சு. எங்களுக்கு இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு 100 கால் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பை உங்ககிட்ட பேசாம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். அதனால இப்போ ஒரு பெண் வந்துட்டு ஒரு சரவணப்பட்டியிலிருந்து ஒரு பெண் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நாங்கள் அட்டன் பண்ணோம். அதனால இந்த மாதிரி ஒரு அழகான சமூக விழிப்புணர்வு கருத்தரங்கத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நமது சிங்கப்பெண் சிறப்பு படை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.